சரி, இப்போ பார்க்க போகிறது ஜாவாவில் கன்ஃபர்ம் டயலாக் பாக்ஸ். அதாவது யூசர்ட்டு வந்து சில சமயங்களில் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை கேட்டு வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கு தான் எது பண்ணுறாங்கன்னா வந்து கன்ஃபர்ம் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ எங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா புதுசாக எக்லிப்ஸில் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று போய்கிட்டுறேன். கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டுறேன். ப்ளஸ் அந்த ப்ராஜெக்டில் சோர்ஸில் ரைட் கிளிக் அடித்து நியூ அதர் அதில் விண்டோ பில்டரில் ஸ்விங் டிசைனில் ஜே ஃப்ரேம் போயிட்டு அதில் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ அந்த ப்ரோக்ராம் ஃபைலினுடைய டிசைனுக்கு போய்கிட்டுறேன். அதனுடைய ஃப்ரேமுக்கு வந்து அப்சல்யூட் லேஅவுட் செட் பண்ணிக்கிட்டுறேன். ப்ளஸ் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து ஒரு பட்டன் கொடுக்குறேன். இந்த பட்டனுடைய நேமை வந்து ஆப்ஜெக்ட் நேமை ரைட் கிளிக் அடித்து ரீநேம் பண்ணி சிம்பிளாக D1 மாற்றிக்கிட்டுறேன். அது ஃபீல்ட் டைப்பாக மாற்றி ஓகே பண்ணிக்கிட்டுறேன். கீழே ஒரு லேபிள் கொடுத்துக்கிட்டுறேன். லேபிளுடைய சைஸை பெருசாக்கிக்கிட்டுறேன். ப்ளஸ் அதனுடைய நேமை வந்து ரைட் கிளிக் அடிச்சுட்டு ரீநேம் L1 கொடுத்துக்கிட்டுறேன். அதையும் ஃபீல்ட் டைப்பாக மாற்றி ஓகே பண்ணிக்கிட்டுறேன். சரிங்க, அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து ஓகே, இப்போ எனக்கு இந்த பட்டனை வந்து ஓகே, இந்த பட்டனை டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு டெலீட் கொடுத்துக்கிட்டுறேன். சரி, இது கீழே இந்த லேபிளுடைய டெக்ஸ்ட் வந்து blank பண்ணிக்கிட்டுறேன். ப்ளஸ் இனிமேல் இந்த பட்டனுடைய ரைட் கிளிக் அடித்து ஆட் ஈவெண்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஃபங்க்ஷனுக்குள்ளே போய்கிட்டுறேன். சரி, கோடிங்கில் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து இந்த கன்ஃபார்ம் டயலாக் பாக்ஸை எப்படி ஸ்க்ரீனில் தெரிய வைக்கிறது, இதுக்கு ஜே ஆப்ஷன் பேன் டாட் ஷோ கன்ஃபார்ம் டயலாக் இந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுறேங்க. இதில் பேரண்ட் காமெண்ட்ஸினுடைய ஆப்ஜெக்ட் நேம் கேட்கும். ப்ளஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணுமோ அந்த கன்ஃபார்ம் மெசேஜிங் டைப் பண்ண சொல்லும். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா பேரண்ட் ஃபார்ம் நேமை வந்து நல்லன்னு கொடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் நேம் வந்து நல்லன்னு கொடுத்துக்கிறேன். அதாவது பேரண்ட் ஃபார்முடைய ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கலாம், அல்லாட்டா நல் கொடுத்துக்கலாம். நாங்கள் நல் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் இங்கே என்ன பண்ணால் கன்ஃபர்மேஷன் மெசேஜை வந்து டைப் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டு செமிகோலன் கொடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ இது என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும் ஆரிஷோன்னு சொல்லிட்டு கீழே அதில் ஓகே, அதாவது எஸ் நோ கேன்சல் அப்படி பட்டனை காணிக்கும். நம்ம வந்து எஸ் தான் அப்படின்னா எஸ் பட்டனை கிளிக் பண்ணுவோம். அப்போ அந்த தகவலை என்ன பண்ணிங்க, எந்த பட்டனை கிளிக் பண்ணணும் அந்த தகவலை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும். அதனால் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட்டில் அந்த நீங்கள் கிளிக் பண்ண ஆப்ஷனை வந்து கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை வந்து வாங்குறதுக்காண்டி ஒரு இன்டிஜர் வேரியபிளை போட்டுக்கணும். இந்த ஆரிஷோனுடைய கீழே இருக்கக்கூடிய எஸ்ஆர் நோஆர் கேன்சலுங்க பட்டனை கிளிக் பண்ண சமயத்தில் எந்த பட்டனை கிளிக் பண்ணீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்பராக தான் கொடுக்கும். எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணால் 0ங்கிற இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்கும். செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணால் 1ங்கிற இண்டெக்ஸை கொடுக்கும். மூணாவது பட்டனை கிளிக் பண்ணால் 2ங்கிற இண்டெக்ஸை கொடுக்கும். அப்போது இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து இதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். பாருங்கள், கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு இருக்கிறேன். பாருங்கள், டெய்லி பட்டனை கிளிக் பண்ணோன்னே கன்ஃபர்மேஷன் டயலாக் பாக்ஸ் வந்துருக்கு. பாருங்கள், ஆரிஷுவர் நம்ம ஆரிஷுவருங்கிறது கேட்குது. கீழே எஸ் நோ கேன்சல்னு பட்டன் இருக்குது. இதில் நம்ம கன்ஃபார்முக்கான எஸ்ன்னு கொடுத்தோம்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணிடுறேன்னா வந்து 0ங்கிற நம்பர் என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து நேராக இந்த ஏல கொண்டு அசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதே நீங்கள் நோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1ங்கிற நம்பரும் சேர்ந்துருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் எஸ் பர்சங்கிறத வந்து எப்படி செக் பண்ணிக்கிறேன்னா வந்து இஃப் ஏனுடைய மதிப்பு W=0 இருந்துச்சுன்னா நேரம் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து இந்த கண்டிஷன் படி இருந்தேன்னா நேரம் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து கீழே ஒரு லேபிள் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து L1.setText ப்ராக்கெட்டில் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து சும்மா யூ கிளிக் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து
எஸ்ஸுக்கு பதிலாக நீங்கள் நோ பட்டனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ ஏல என்ன வந்திருக்குன்னா நம்பர் 1ங்கிற அந்த பட்டனுடைய இண்டெக்ஸ் நம்பர் வந்திருக்கும். அதை என்ன பண்ணிடுங்க, செக் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து எல்சிஃப் யூஸ் பண்ணுறேன். எல்சிஃப் ஏ டபுள் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கீழே ஏலோண்டா யூ கிளிக் நோ கொடுத்துக்கிட்றேன். சப்போஸ் நீங்கள் கேன்சல் பண்ண கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ வந்து ஏங்கிறதுல என்ன வந்திருக்குன்னா வந்து 2 வந்திருக்கும். பாருங்கள், அந்த எல்சிஃபை திருப்பி காப்பி பண்ணி கீழே ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிட்டுறேன். பண்ணிட்டு கண்டிஷன் என்ன பண்ணிக்கிறேன், ஏ மதிப்பு 2 செக் பண்ணிக்கிட்டுறேன். அதாவது கேன்சல் பண்ண கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கிளிக் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ரியலாக இந்த எஸ்னா நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்குள்ளே வேலையை இந்த பார்ட்டில் எழுதியிருப்பீங்க. நோ கிளிக் பண்ணி அதுக்குள்ளே தேவையான வேலையை வந்து இந்த பார்ட்டில் எழுதியிருப்பீங்க. கேன்சலில் கிளிக் பண்ண என்ன நடக்குமோ அந்த வேலையை இந்த பார்ட்டில் எழுதியிருப்பீங்க. நான் இப்போ சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு லேபிளில் நீங்கள் என்ன கிளிக் பண்ணிக்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ செக் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிக்கிட்டுறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா என்னது கன்ஃபர்மேஷன் டயலாக் பாக்ஸ் தெரியுது. இதில் நான் எஸ்ஸை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அப்போ 0 இன்ஃபர்மேஷன் போய் என்ன பேஜ் வந்துருக்குன்னா வந்து இங்கே பேஜ் வந்துருக்கும். ப்ளஸ் அதை நான் செக் பண்ணி 0 வரதுனால யூ கிளிக் டெஸ்ட்ங்கிறத நான் லேபிளில் தெரிய வச்சுருந்தேன். பாருங்கள், யூ கிளிக் டெஸ்ட்ங்கிறது தெரியுது. இது இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நோ கிளிக் பண்ணின்னு வச்சுங்களா, அப்போ ஏல 1 பேஜ் வந்துருக்கும். அப்போ இதில் மேட்ச் ஆகிருக்காது, இங்கே மேட்ச் ஆகிருக்கும். அதனால் என்ன வந்து யூ கிளிக் நோங்கிற மெசேஜை இந்த பாருங்கள் லேபிளில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சரி, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கேன்சலை கிளிக் பண்ணோம்னா இப்போ ஏ மதிப்பு வந்து 2 ஆயிருக்கும். அப்போ இங்கே எங்கேயும் மேட்ச் இருக்காது, எல்சிஃப் இதில் மேட்ச் ஆயிரும். அதனால் யூ கிளிக் கேன்சல் பாருங்கள், யூ கேன்சல் தெரியுது. அப்போது இந்த மாதிரி யூசர்கிட்ட ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்கின பிறகு தான் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுங்கிற மாதிரி உள்ள தேவைகள் இருக்கும்போது நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் டயலாக் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய இடங்களில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா.